தமிழகத்தின் இரண்டாவது பெரிய சிபிஎஸ்இ பள்ளிகளின் கூட்டமைப்பான கோவை சகோதய பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் போதை அடிமைக்கு எதிரான ரன் அகெயின்ஸ்ட் ட்ரக் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து பிரம்மாண்ட மாரத்தான் ஓட்டம் இன்று நடந்தது. இதில் 56 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 850 மாணவ மாணவிகள் மற்றும் 350 பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியை தெற்கு உதவி போலீஸ் கமிஷனர் சரவணகுமார் மற்றும் KGSIL கல்வி குழுமத்தின் மேலாளர் அசோக் பக்தவச்சலம் துவக்கி வைத்தனர். சீனியர் பிரிவு மாணவர்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும், ஜூனியர் பிரிவு மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு 4 மற்றும் 3 கிலோமீட்டர் ஓட்டமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன. பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் காவல்துறை தலைமை அலுவலர்கள் 60 பேர் ஆர்வத்தோடு பங்கேற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். நேரு ஸ்டேடியத்தில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் விமென்ஸ் பாலிடெக்னிக் அண்ணா சிலை வழியாக சென்று மீண்டும் நேரு ஸ்டேடியத்தில் நிறைவடைந்தது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கு கோவை சகோதய கூட்டமைப்பு சார்பில் பதக்கங்கள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை சைனிக் ஸ்கூல் 66 புள்ளிகள் பெற்று தட்டி சென்றது. SSVM மேட்டுப்பாளையம் 47 புள்ளிகளையும் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தது. மாணவிகளுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை அகரம் பப்ளிக் ஸ்கூல் தாராபுரம் 51 புள்ளிகளை பெற்றும், SSVM மேட்டுப்பாளையம் 33 புள்ளிகளை பெற்று முறையே முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்தன.